சென்னையில் உள்ள சாலைகளை 5 வகையாக பிரிக்கலாம். அரிய கண்டுபிடிப்பு. ஆறு போல் காட்சியளிக்கும் சாலை, குளம் போல் காட்சியளிக்கும் சாலை, ஏரி போல் காட்சியளிக்கும் சாலை, குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலை. சாலைனா சாலை தான், அது என்ன குண்டும் குழியுமாக, கடல் போல், நெப்டியூன் போல், இப்படிலாம் நம்ம ஊர் சாலைகள் இருக்கு அப்படிங்கறத உங்களால அக்செப்ட் பண்ண முடியுது. ஓகே, நாம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம வரி பணத்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒண்ணுமே தரதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்களாவது போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேளுங்கப்பா, 40 நமக்கே அப்படின்னு சொல்லி 40 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம், நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லி அதையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போடுறாங்க. இப்ப நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே திமுகக்கு இந்த நேரம் மழை வந்ததுதான். பயங்கரமா பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க போல, டிசம்பர் மாதம் கடவுளே, அல்லாஹ், இயேசு, ஜீசஸ், தயவு செஞ்சு மழையை மட்டும் விட்டுறாத, ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நமக்கு எலெக்ஷன் இருக்க போகுது. இந்த நேரம் மழை வந்துருச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் மழை 4000 கோடி பேக்கேஜ், தண்ணீர் வடியவில்லை, நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க போல. ஆனா கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? வேண்டும் போது நல்லவங்க வேண்டுனாங்கன்னா கொடுத்துருவாரு. இன்னும் ரொம்ப கெட்டவங்க வேண்டாங்கன்னா கூரையை பிச்சுட்டு கொடுத்துருவாரு. நல்லவங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாரு, ஆனா கெட்டவங்களுக்கு அதிகமா கொடுத்துருவாரு. பார்த்துக்கோங்க, நீங்க வேண்டாம்னு சொல்றதெல்லாம் வேணும் வேணும்னு வச்சு செஞ்சிருவாரு. இன்னைக்கு மழையை கொடுத்துட்டார். சென்னைக்கு இதுதான் கடைசி மழை அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துட வேண்டாம். இது ஜஸ்ட் பிகினிங் சார், இன்னும் நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு.